ரத்தம் வருதுங்க. ஆமா ரத்தம் வருது. என்னங்க சாதாரணமா சொல்றீங்க? வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். இதுக்குள்ள யாராவது ஆஸ்பத்திரி போவாங்களா? சும்மா டின்ச்சர் வச்சு தேய்ச்சா சரியாயிடும். ஏங்க எப்படி டின்ச்சர் போட்டா சரியாகும்? இதோ பாருங்க ஒழுங்கா ஹாஸ்பிடல் வாங்க போலாம். வாங்க. டேய் ஓரம் போடா. ஸ்டூபிட் மேன் வண்டி ஓட்டிட்டு இரிட்டேட் பண்றான். ஓகே இல்லங்க? ஒண்ணும் இல்லல. ஓகே. ஹலோ சுதர்ஷன் ஹாஸ்பிட்டலா? ஆமா சார். ஏங்க எமர்ஜென்சியா ஒரு பேஷண்ட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்க டீமை ரெடி பண்ணுங்க. வந்த உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அப்புறம் உங்க சீஃப் டாக்டர் எங்க? அவர் மும்பை வரைக்கும் போயிருக்காரு சார். என்னது மும்பை போயிருக்காரா? நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னும் 1 ஹவர்ல அவர் இங்க இருக்கணும். ஓகே. ஏங்க ஒண்ணும் இல்லல. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட். இப்போ எதுக்கு நீ இவ்ளோ பில்டப் கொடுத்துன்னு இருக்க? இது ஒரு சின்ன காயம்தான். சின்ன காயமா? ஏங்க உங்களை கத்தியால குத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய காயமா இருந்தாலும் 10 நிமிஷத்துல ரத்தம் உறைஞ்சிரும். ரத்தம் வரதே நின்றும். ஒன் மினிட். சொல்லுங்க டாட். டேய் என்னடா நீ இன்னும் அங்க போலியா? டேய் உனக்காக தானடா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாட் என்னால இப்ப போக முடியாது டாட். மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லிடுங்க. கேன்சல் பண்ண சொல்றதா? ஆமா டேய் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங்டா. டாட் நான் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல இருக்கேன். கேன்சல் பண்ண சொல்லிடுங்க ப்ளீஸ். ஓகே நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். பக்கத்துல வந்தாச்சுங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல பேஷண்ட பாருங்க. பேஷண்ட் யார் சார்? பேஷண்ட் ஏங்க தோ இவங்க தான் பேஷண்ட். குத்துக்கல்லுமே முன்னாடி நிக்கிறாங்க. யாருன்னு கேக்குறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. எனக்கு ஊசி வேணாம் டாக்டர். எனக்கு ஊசி வேணாம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பண்றது? பரவாயில்ல அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணட்டும். ரொம்ப வலிக்கும். நான் அந்த வலியை கூட தாங்கிப்பேன். ஆனா இது மட்டும் வேணாம். ஏங்க ஆச்சரியமா இருக்குங்க. பொண்ணுங்க எப்படி தைரியமா இருக்கணும் உங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்னமோ சின்ன குழந்தை ஊசிக்கெல்லாம் பயப்படுறீங்க. ஆனா நீங்க இப்படி பயப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த நிமிஷத்துல எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுது. இவ்வளவு தைரியம் எனக்கு இன்னொரு டைம் வருமான்னு தெரியல. உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க உங்க அம்மா சொன்னதா சொன்னீங்கல்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயார். உங்களுக்கு சம்மதமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டார்ல. அது நான் ஊசி போடுறதுக்காக தானே சொன்னாரு. ஓ ஊசி போடுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்பாங்களாக்கும். அப்படி சொன்னா உன் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பாக்குறதா அப்படி சொன்னாரு. நீ மட்டும் ஓகே சொல்லி வச்சுக்க ஹாப்பியா இருப்பாரு. நீ மறைச்சு அதான் பயந்து பிளேட்டை மாத்திட்டாரு. உங்க கற்பனைக்கு ஒரு அல்லவே இல்லையாடா? எனக்கு என்னமோ இவங்க சொல்றதுதான் உண்மைன்னு தோணுது. சூப்பர்கா. கட்டின பொண்டாட்டிய கூட இப்படி பாத்துக்க மாட்டாங்க. அப்படி பாத்துக்கிறாரு அவரு உங்கள. இந்த சின்ன காயத்துக்கு கூட சீஃப் டாக்டருக்கு தனி ஃப்ளைட் புக் பண்ணி கொடுத்திருக்காரு. சிஸ்டர் இவனுக்கு தான் உளறானுங்கன்னா நீங்களுமா? அது ஒரு ஆர்வ கோளாறு சிஸ்டர், அவ்வளவுதான். இது ஆர்வ கோளாறு இல்லைங்க, அக்கறை. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். பிடிச்சவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் செய்ய தோணும். அவருக்கு உங்களே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப லக்கி. நல்ல நர்ஸ் அக்கா. நாங்க சொன்னப்பலாம் ஒத்துக்கல. இப்ப என்ன சொல்றா?
நான் தான் பேஷண்டா இருக்கேனே, எனக்கு வேர்க்குது, ஃபேன் போடணும், பசிக்குதான்னு கேட்டு சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சியா? அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசின்னு இருக்க. ஹாய். ஓகே இல்ல? ம். ம். எதுக்கு டாக்டர் என்ன வர சொன்னீங்க? எமர்ஜென்சின்னு சொன்னாங்க சார், அதனால தான் சார். டாக்டர், சரி போங்க. டாக்டர். என்ன டாக்டர் எதுவுமே சொல்லாம போறீங்க? என்ன சொல்றீங்க? இல்ல, ரிப்போர்ட்லாம் பாத்தீங்களா? அது ஒரு சின்ன காயம், அதுக்கு இவ்வளோ பரபரப்பு பண்றீங்க? தேவையில்லாம என்னை மும்பையிலேருந்து வர வச்சிட்டீங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஓகே? ம். தேங்க்யூ டாக்டர். டேய் வாங்கடா. எங்க 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 எங்கங்க கிளம்பிட்டீங்க? இங்க எதுக்கு இருக்கணும்? ஏங்க, உங்களை டாக்டர் 2 நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்க சொன்னாரு. இந்த காயத்துக்கா? ஆ, நான் இவ்ளோ நேரம் இங்க பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். ஏதோ சட்டை கிழிஞ்சு வெளியே போக முடியாம இருந்ததுனால தான் நான் இங்கே இருந்தேன். இல்லைனா எப்பயோ கிளம்பி போயிருப்பேன். நான் வரேன். ம். ஏங்க ஏங்க நில்லுங்க. சரி, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே? ம். ம், வாங்க. என்ன சத்யா, நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு போல இருக்க. நல்லது யார் சொன்னாலும் அவர் கேட்பாரு. ஹேய், என்னடி? அங்க பழக்கடையில உன் ஆள் பழம் வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே. யாரு? பிரபுவா? ம். அவராவது வண்டி கடையில போய் பழம் வாங்குறதாவது? நோ சான்ஸ். இல்லடி, அவரை மாதிரி தான் தெரியுது. அவர் ஏதோ அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் எப்படி இங்க இருப்பாரு? போ முதல்ல. சாரிடி, அவரை மாதிரி தான் தெரிஞ்சுச்சு, அதான் சொன்னேன்.